மஞ்சுமன் பாய்ஸ்னு படம் வந்து நிறைய பேர் அதை புகழ்ந்து பேசுகிறத நான் பார்க்குறேன். நான் படம் இன்னும் பார்க்கல. இருந்தாலும் அதில் முக்கியமான விஷயம் எனக்கு ஒன்று சொல்ல தோணுது. என்னென்னா, இந்த குணா படம் வந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை 5 தடவை பார்த்தேன். அந்த படம் ஆனால் ஓடலை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த படம் ஓடலை. ஏன் ஓடலைன்னு. அதில் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து என்ன சொல்லணும்னா, கமல்ஹாசன் நடிப்பு நல்லாயிருக்கு, இளையராஜா மியூசிக் நல்லாயிருக்கு, அதில் காதல் நல்லா, அந்த ஹீரோயின் ரொம்ப அழகாகவும் அந்த காதலையும் ரொம்ப ஒரு அந்த கிரேஸ் ஆகிற அளவுக்கு அந்த ஹீரோயினுடைய அந்த ஈர்ப்பு ஏதோ ஒன்று பஸ் அவ்வளோதான் சொல்ல தெரியும் எனக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதன் காதல் அல்ல, அந்த காதல் என்றதை வந்து இந்த நண்பர்களுக்குள்ளே வச்சு அது வித்தியாசமாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில்னு படித்ததுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. எப்படியோ இன்றைக்கி குணா படம் பேசப்படுறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன், அன்றைக்கி நான் வருத்தப்பட்டதுனால. அப்புறம் இதில் குணா படத்தோட இன்றைக்கி நான் இதை பற்றி என்ன சொல்லணும்னா, குணா படத்தை சொல்லணும்னா கிட்டத்தட்ட இது ராமன் இல்லாத ராமாயணம் தான். ஏன்னா அது மனிதன் உணர்றதுக்கான காதல், அந்த காதலே உண்மையிலேயே ஒரு ஆண் பெண்ணுக்கான காதல் இல்லை, அது தெய்வீக காதல் தாண்டி அது ஒரு வேற காதல். அது கமல்ஹாசனுக்கே தெரியாத ஒரு காதல், அது ஹீரோயினுக்கு புரியாத ஒரு காதல் கடத்திட்டு கொண்டு போயிட்டான். இது ராமன் ஒரு கேரக்டர் தான், இது ராமாயணமாக இருக்கும் அப்படின்னு வச்சுங்க. அது ராமாயணத்துலேயும் அந்த மாதிரி தான் ஆன்மீக காதல். அது ஒரு வகையான காதல். இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப இது வேணும். இப்போ காதல் அப்படின்னு தமிழில் வந்து வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு அந்த தமிழில் வந்து நிறையா உணர்றதுக்கான அந்த வார்த்தைகள் தனித்தனியாக பிரித்து சொல்லுவாங்க. ஆனால் இங்கிலீஷில் லவ்னு சொல்லிட்டா நம்ம புரிஞ்சிக்கலாம், அது மாம் லவ், இது ஃப்ரெண்ட்ஸ் லவ், இது பிரதர் லவ்னு. ஆனால் இப்போ வந்து இந்த இந்த இதில் தான் நம்ம வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய உணரக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதுதான் மஞ்சுமனில் வந்து ஃப்ரெண்ட்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு ஆச்சரியம், என்னடா காதல், இந்த காதலை கொண்டு வந்து இதில் சேர்த்தாங்கன்னு. அப்போ தான் நான் B2 ஸ்க்ரீனில் அந்த காதல் பேசிக் என்ன அப்படின்னு போயிட்டு நான் பார்க்கும்போது எனக்கு மிகவும் பெரிய ஆச்சரியம். என்னென்னா, அந்த இறைவனுக்குள் உருவான ஒரு அறிவு, அதை அடக்கிறதுக்கு இறைவன் படைத்த ஒரு அறிவு, இது ரெண்டு மேலேயும் இறைவனுக்கு காதல், அன்பு, பாசம். அவங்களுக்கு நம்மளை, அவங்க பிள்ளையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம மேலே பாசம், நம்மளுக்கு பிள்ளை பிறக்கிறதுனால நம்மளுக்கு பிள்ளை மேலே பாசம். பாருங்கள், அது அப்படியே அந்த பாசம் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ மற்ற நானும் இப்போ நம்பன்னு சொல்லும் பொழுது மற்ற உயிரினங்களையும் சேர்த்துங்க. இப்போ காடுன்னு சொன்னால் அது உல்ட்டாவும் படிங்க, டாக், அதாவது அனிமல்ஸ், அதையும் உல்ட்டா படிங்க. ஏன்னா இது அனைத்து உயிர்களுக்கும் நம்ம தான் லீடர், நம்ம தான் ராஜா, இல்லை காட்டுக்கு சிங்க ராஜா மாதிரி. ஸோ அது எல்லா உயிரினங்களுக்கும் அது பொருத்தமான ஒரு விஷயந்தான். அப்போ இந்த ஒரு அன்பு இருக்குங்களே, அது காதல், எப்படி வேணாலும் அதுதான். அது மனிதன் உணர்ந்து கொள்ள அது மனிதன் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அப்போ அந்த புனிதமான காதல் வந்து இறைவனின் காதல் நம்ம மாம் டேட் மேலே. மாம் டேட் நம்ம மேலே